Hi students, இன்னைக்கு நம்ம class 10 CBSE exercise 1.1ல second question எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாம். Find the LCM and HCF of the following pairs of integers and verify that LCM into HCF is equal to the product of the given two numbers. இப்போ இந்த question என்ன சொல்லிருக்காங்கன்னா நமக்கு ஒரு மூணு subdivision கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு subdivisionலயே ரெண்டு நம்பர் இருக்கு. அந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு நம்ம LCM தனியாவும் HCF தனியாவும் கண்டுபிடிச்சிட்டு அத ப்ராடக்ட் பண்றப்போயும் நம்ம அந்த நம்பர்ஸ் ரெண்டுத்தையும் நம்ம ப்ராடக்ட் பண்றப்போ நமக்கு வர ஆன்சர் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து நான் 26 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து HCF கண்டுபிடிக்க போறேன். HCF கண்டுபிடிக்கிறதுக்கு தனித்தனியா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அதுக்கு பிரைம் ஃபேக்டர்ஸ் போடுவோம். ஸோ 26க்கு தனியா பிரைம் ஃபேக்டரும் 91க்கு தனியா பிரைம் ஃபேக்டரும் போட போறேன். 26 வந்து எனக்கு 2 டேபிள்ல டிவிசிபிள் ஆகும். ஸோ 2 13 டைம்ஸ் 13 வந்து ஒரு பிரைம் நம்பர். ஸோ அதை வந்து 13 அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ என்னோட 26ஓட பிரைம் ஃபேக்டர்ஸ் எனக்கு என்ன கிடைச்சிருக்குதுன்னா 2 into 13. இப்போ அடுத்து நம்ம 91க்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். 91 வந்து எனக்கு 7 டேபிள்ல நான் டிவிசிபிள் பண்ண போறேன். 7 13 டைம்ஸ் எனக்கு 91 வரும். ஸோ அகெயின் 13 1 டைம்ஸ். இப்போ இதோட பிரைம் ஃபேக்டர்ஸ் எனக்கு என்ன வந்திருக்கு 7 into 13 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. HCFனா நம்ம காமனா இருக்கிறத பார்ப்போம். ரெண்டு நமக்கு ஃபேக்டர்ஸ் கிடைச்சதுல காமனா இருக்குது என்னன்னு பார்த்தோம்னா 13. ஸோ ரெண்டு நம்பருக்கும் நமக்கு காமனான HCF என்ன கிடைச்சிருக்குதுன்னா HCF is equal to 13. இப்போ அடுத்து நம்ம LCM கண்டுபிடிக்க போறோம். LCM கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணணும். LCM எப்படி போடுவோம்னா ரெண்டு நம்பரையும் நம்ம ஒரே பிரைம் ஃபேக்டரைசேஷன்ல போடுவோம். ஸோ 26, 91 போட்டுட்டு ஒரே பிரைம் ஃபேக்டரைசேஷன்ல கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ வந்து 2 டேபிள்ல பார்த்தோம் அப்படின்னா இது 13 டைம்ஸ் போகும். ஆனால் 91 2 டேபிள்ல போகாது. ஸோ 91 நான் அப்படியே எழுதிக்கிறேன். அடுத்தது வந்து இது 7 டேபிள்ல 13 வந்து டிவிசிபிள் ஆகாது. ஸோ 13 அப்படியே எழுதிக்கிறேன். 91 வந்து 7 டேபிள்ல 13 டைம்ஸ் டிவிசிபிள் ஆகும். இப்போ இது ரெண்டுமே 13 இருக்கனால இங்கே 13 போட்டுட்டு ரெண்டையுமே நான் 1 டைம்ஸ்னு எழுதிக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம LCM போடுவோம். இப்போ இந்த LCM எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா LCM is equal to 2 into 7 into 13. நமக்கு இங்கே வந்த எல்லா நம்பர்ஸையும் நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணால் 7 2s are நமக்கு 14 கிடைக்கும். 14ஐயும் 13ஐயும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 182 கிடைக்குது. ஸோ இப்போ எனக்கு HCF கிடைச்சிருக்கு, LCM கிடைச்சிருக்கு. இது வந்து நான் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டேன். கொஸ்டினில் நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ப்ராடக்ட் ஆஃப் LCM and HCF கண்டுபிடிச்சிட்டு அதுவும் இந்த ரெண்டு நம்பர்ஸையும் ப்ராடக்ட் பண்ணுறப்ப நமக்கு ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம HCFையும் LCMையும் வந்து ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணி காமிப்போம். அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணி காமிச்சு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ LCM into HCF. இப்போ எனக்கு LCM என்ன கிடைச்சிச்சு 182. HCF எனக்கு என்ன கிடைச்சிச்சு 13. ஸோ இந்த 13 இங்கே போட்டுக்கிறேன். ஸோ இதோட ப்ராடக்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 2386 கிடைக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆர் ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் போட போகிறோம். ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஸோ அந்த நம்பர்ஸ் என்னென்ன 26 into 91. இதை வந்து நீங்கள் தனியாக மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கனாலும் நமக்கு அதே நம்பர் 2386 தான் கிடைக்குது. ஸோ இதை வந்து நான் செகண்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 1ம் நமக்கு 2ம் ஈக்குவலாக இருக்குது. கொஷனில் கொடுத்ததை வந்து நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்ட். நெக்ஸ்ட் ரெண்டு சப்டிவிஷன்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.